ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் பார்ட் 1லேருந்து பார்ட் 31வது பார்ட் வரைக்கும் நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க மக்களே. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு. தொடர்ந்து நம்ம வீடியோ சேனலுக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணதற்கு மிக மிக நன்றிகள். நம்ம பார்ட் 31வது பார்ட்டில் பேசி முடிச்சு இப்போ 32வது பார்ட்டில் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மொத்தம் நம்ம என்னுடைய லைஃப் ஸ்டோரியை 40 பார்ட்டு தான். ஸோ நான் 8 பார்ட் இருக்குது, அதையும் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சரியா மக்களே? அப்போது என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நான் 1000 பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டு இருக்கும்போது ஒரு சில நண்பர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க. பட் நான் அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கல. சார், இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு நம்மளை விட்டு போனாலுமே என்றைக்கா ஒரு நாள் நம்ம லைஃப்பில் அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்க. ஏன்னா நம்மளை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மகிட்டே பேசுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க கூட, ஆனால் கண்டிப்பாக அவங்க நமக்குன்னு ஒரு நாள் வராமையாக போயிடுவாங்க. அதேனால நான் அந்த கான்ஃபிடென்ட் வச்சுட்டு என்னை விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு நல்ல நண்பன் மட்டும் தான் என் கூடயே கஷ்ட காலத்தில் இருந்தான். அது இன்றைக்கும் நான் பெருமையாக சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது, ஏன்னா எனக்கு வேலை இல்லை, அந்த டைமில் டிப்ரெஷன், வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு வேலை தாங்க முக்கியம். ஆனால் வேலை இல்லாமல் இருக்கும்போது என் மனசு எந்தளவுக்கு உடஞ்சின்னு சொல்லி எனக்கு மட்டும் தாங்க தெரியும். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வேலை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் என்ன செஞ்சேன்னா, விவசாயம் நம்மளை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி நான் கஷ்டத்தில் இருக்கும்போது, சரி நம்ம வாழ்க்கையில் சரி அடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது தான், இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னா கம்பெனியில் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா தோட்டத்தில் மழை டைம்னால் தண்ணி வரும். சரி தண்ணி வந்தால் கொஞ்சமாவது விவசாயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, எவ்வளோ ட்ரை பண்ணேன் மக்களே. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் எப்படி யாருக்கு என்ன நடக்குன்னு நம்ம வாழ்க்கையில் தெரியாதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவெல்லாம் எப்படி ஜெயிச்சிருவான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவெல்லாம் சின்ன பையன், இவனுக்கு எங்கடா விவசாயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, விவசாயமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் அந்த தைரியத்தோடு இப்போது நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு எண்ட் அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் அதற்குரிய ஒரு நாள் வருங்க. எனக்கு இப்போது நான் நம்பிக்கை வைக்கிறேன், நான் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இடத்திற்கு நான் போய் விவசாயத்தையும் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவேங்க. விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி நிறைய பேர் பண்ணாமல் இருக்கலாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக நானும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போய் கண்டிப்பாக நானும் என்ன செய்வேன், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. அந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டாக என்னுடைய வாழ்க்கையில் நான் வளர்த்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு சிலரோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் மட்டும் தான், அந்த கஷ்டங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே மாறுங்க. ஏன்னா கஷ்டம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த அனுபவம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் கடந்து போக முடியாது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறோமோ, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு விமர்சனத்தை எதிர்கொள்கிறோமோ நம்ம நல்லா இருப்போங்க. ஏன்னா அதனுடைய நிறைய விஷயத்தை நம்ம என்ன செஞ்சோம், சேஞ்ச் பண்ணுவோம். அதனால தான் யார் கிண்டல் அடித்தாலும் சரி, யார் விமர்சனம் பண்ணாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதன்றைக்கி நீங்கள் பயணித்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் யாருனாலும் ஜெயிச்சிடலாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி நம்மளை கஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும். அதுதான் அவங்களுடைய கனவு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருடைய கனவும், அப்பா அம்மாவுடைய கனவு என்னது, நம்ம பையன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும். அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே அதான். ஏன்னா நிறைய பேர் இப்போ வேலை இல்லாமல் இருப்பாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்காத வேலையை பண்ணுவாங்க, நிறைய பேர் அவங்க பிடிச்ச வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, நம்ம பையன் ஒரு உயர்ந்த இடத்துல நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணு ஒரு உயர்ந்த இடத்துல நல்லா இருக்கணும். அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது 100% ட்ரூ தான், உண்மை தான். ஏன்னா ஒரு தாயாக இருக்கிறவங்க அவங்க நினைக்கிற விஷயம் கரெக்டு தான். பட் நமக்கு பிடிச்சமான வேலையும் அவங்க நினைக்கிறதும் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சமான வேலை என்னது, ஒரு சிலருக்கு என்ன விஷயம், நல்லா பாட்டு பாட பிடிக்கும். ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய திறமைகள் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் என்னுடைய பொறுத்த வரைக்கும் நம்ம யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அவங்க கூட இருங்க. அவங்கள விட்டுலாம் போயிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனால் நாளைக்கு அவங்க உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ரியாலிட்டி அதான். அதெல்லாம் யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிங்க. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண உதவி கொடுக்க முடியலாம் கூட அவங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அவங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. புரியுதா மக்களே? ஸோ யாராக இருந்தாலும் நண்பர்களே, உங்களுக்கும் நான் சொல்கிறேன், எந்த நண்பர்களாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களை விட்டு கொடுக்காதீங்க. புரியுதா? எந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் நண்பர்களை உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களால உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய இடத்துக்கு சாதிக்க முடியுங்க.
நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ உங்கள் நண்பர்களை நீங்கள் என்ன செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருக்கும்போது அந்த நண்பர்கள் என்ன செஞ்சு கவலைப்பட்டாங்க, அந்த நண்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப இதாகிட்டாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரிசமமாக நீங்கள் நினைங்களே, புரிஞ்சால் சரி. ஏன்னா நான் அட்வைஸ் பண்ணுறது குட்டி அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தால் பொக்கிஷமாக பாதுகாத்துக்கங்க, அவங்களெல்லாம் விட்டுறாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் பணத்தை எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு நல்ல நண்பன் நம்ம சம்பாதிக்கணும். அதுதான் ரியாலிட்டி, புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல நண்பனை சம்பாதிங்க. பணம் சம்பாதிங்கன்னு இல்லைன்னு சொல்லலை, நல்ல நண்பனை சம்பாதிங்க. உங்களுடைய கஷ்ட காலத்திற்கு உங்கள் கூட இருப்பான், அவங்க கஷ்ட காலத்திற்கு நீங்கள் கூட இருங்க. நிறைய பேரோட கேலிகள் கிண்டல் இதெல்லாம் தாண்டி தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த லெவலுக்கு சரி இவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகணும். யார் விமர்சனம் பண்ணாலும் சரி, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்காகவும் என்னுடைய இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன செஞ்சேன், என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலில் நம்ம மூவ் பண்ணணும், அடுத்த லெவலில் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, சரி யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அடுத்த லெவலில் நான் எனக்காக ஒரு வேலையை நான் தேடினேன் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேலை தேடும் போது என்னெல்லாம் பிரச்சனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பார்ட்டு 33வது பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய பேராதரவு. எப்பொழுதும் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். டடா பாய்.